நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம அந்த காஞ்சி மகானுடைய பல அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதம், முடியாத ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒரு வியாதி இருந்த ஒரு குழந்தையை பெரியவர் எப்படி அந்த வியாதியை அந்த குழந்தைக்கு தீர்த்து வைத்தார் அப்படிங்கிற அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊரில், அதாவது சென்னையில் இருந்த ஒருத்தர் எனக்கு அவர் டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் இது. இந்த ரியல் லைஃப் மிராக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சென்னையில் இருந்த ஒரு நபர். அவர் ஒரு நல்ல பாடக்கூடிய ஒரு நபர். அதாவது தன்னுடைய பாரம்பரியமாகவே அவருடைய தாத்தா, அப்பா, அப்புறம் அவர் எல்லாருமே பகவானை சேவித்து கொண்டு அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணி அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு ஐயர் ஃபேமிலி. அவங்க பிராமின் ஃபேமிலி. அவங்க சந்தோஷமாக பெரியவாளை கும்பிட்டுட்டு ஒரு ஆர்டன் டிவோட்டி ஆஃப் பெரியவா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையும் அதே மாதிரியே, அதாவது தாத்தா, அப்பா, பையன், அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அதே மாதிரியே. அந்த குழந்தைக்கு வயசு 3 வயசு. 3 வயசு குழந்தை அவளோடையும் சேர்ந்து அழகாக பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு இந்த மாதிரி இருந்துதான். இவாளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆஹா, என்னடா இது, இந்த 3 வயசுலேயே நம்ம பையன் இவ்வளோ இப்படி பாடுறானே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் அந்த அப்பாவுக்கு. அந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, பெருமை இருக்கும் இல்லையா, குழந்தையை பற்றி அவ்வளோ பெருமைப்படுறா, சந்தோஷமாக நினச்சிக்கிறா. அப்படி சந்தோஷமாக போய் கொண்டிருந்த அவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய சோகம் குறுக்கிட்டது. என்ன ஆச்சு அப்படின்னா, அவளுடைய குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது அவளுக்கு தெரியல, அதை அவள் நோட் பண்ணவே இல்லை. அது எதுலேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னா, இப்போ குழந்தை ராத்திரி தூங்குறது இல்லையா, ராத்திரி தூங்கிட்டு கார்த்தால எழுந்துக்கும் போது பார்த்தா இந்த கண்ணு ரெண்டும் பெருசாக வீங்கியிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம், அதாவது எழுந்து இப்போ கார்த்தால ஒரு 9 மணிக்கு எழுந்துக்கிறது அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 11 மணி 11:30 மணிக்கு அந்த வீக்கம் தணிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மத்தியானம் தூங்குறது இல்லையா, மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தூங்கி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கும் போது திரும்ப தூங்கி எழுந்துக்கும் போது பார்த்தா கண்ணு வீங்கியிருக்கும். திரும்ப ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 7 மணி 7:30 மணின்னு பார்த்தா அந்த வீக்கம் இறங்கிடும். என்னடா இது, இவள் முதல்லலாம் கவனிக்கலை. அப்புறம் இந்த வீக்கத்தை பார்த்து இவள் யோசிக்க ஆரம்பித்தான். என்ன இது, இந்த வீக்கம் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமோ ஒரு வேளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆனால் அந்த குழந்தையோட உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இந்த கண் வீக்கம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தன்னுடைய தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவள் கேட்குறான், இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்? இது இந்த கதை இந்த அற்புதம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது 3 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம், 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இந்த 2021 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறா, கண்ணு வீங்கியிருக்கா, கண்ணு வீங்கியிருக்கிறது வேணால் ஏதாவது அலர்ஜியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அலர்ஜின்னா என்ன அலர்ஜின்னு தெரியல, ஏதாவது ஃபுட் அலர்ஜி ஆகலாம், ஃபுட் அலர்ஜியாக இருந்திருக்கும், நீங்கள் எது கொடுக்கும்போது கண்ணு வீங்கிறதுன்னு பார்த்து கொடுங்கன்றா. இவ்வளோ அப்சர்வ் பண்ணுறா. பட் அந்த வீக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இவாளுக்கு புரியுறது சம்திங் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் சொல்கிறா, சரி அப்போ இது பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் ஒரு யூரின் ரொட்டீன் ரிப்போர்ட் எடுத்துன்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த குழந்தைக்கு இந்த யூரின் ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுறா. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய வியாதி. அந்த வியாதியுடைய பேர் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், கிட்னியில் ப்ராப்ளம். ஒரு 3 வயசு குழந்தைக்கு கிட்னியில் ப்ராப்ளம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. உடனே அந்த அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறான். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு இருக்குது, வியாதி ஜாஸ்தியாக இருக்குது அந்த குழந்தைக்கு, அதனால தான் கண் வீக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ தான் அவன் அப்பா அம்மா யோசிச்சு பார்க்குறா, ஆஹா, இந்த வீக்கம்ங்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருந்துகிட்ருக்கு குழந்தைக்கு, நம்ம தான் லேட்டாக பார்த்துட்டோம். டாக்டர் கேட்குறார், ரொம்ப நாளாக இருந்திருக்குமே, ஏன் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்றாரு. இல்லை டாக்டர், அது நாங்கள் என்னமோ இருக்கும், இந்த மாதிரி பெரிய வியாதியாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறா. அப்போ அந்த டாக்டர் கேட்குறார், இல்லைம்மா இது பெரிய வியாதி தான், ஆனால் இதை மருந்து மூலியமாக குணப்படுத்த முடியும். ஆனால் குறைஞ்சது 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் நீங்கள் குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் நீங்கள் ஸ்டிராய்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்கிறார் டாக்டர். ஒரு பேரதிர்ச்சி. அதாவது ஒரு 3 வயசு குழந்தை, யோசிச்சு பாருங்களேன், ஒரு 3லேருந்து 3.5 வயசு இருக்கிற குழந்தைக்கு ஸ்டிராய்ட் கொடுக்கணும், அதுவும் ஒரு நாளைக்கு 35 mg கொடுக்கணுன்றா.
35 mg யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கே பெரிய வயசில் இருக்கும்போது ஸ்டெராய்டு கொடுக்குறதுக்கே நம்ம யோசிப்போம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எப்படி ஸ்டெராய்டு கொடுக்குறது? 35 mg ஒரு நாளைக்கு கொடுக்கணும். அது கொடுத்தா தான் இந்த வியாதி கொஞ்சமாவது குறையும். இந்த வியாதி அப்போ தான் குறையும். இது ஃபுல்லாக போயிடுமா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இந்த மாதிரி உடனே இவங்க அப்பா அம்மா 2 பேர், அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் கதறாங்களாம் பெரியவாட்ட. என்ன பெரியவா, எங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இந்த குழந்தைய போய் கொடுக்குற? இந்த குழந்தை உன்னோட பாட்டெல்லாம் பாடித்தே, உன்னோட கோயிலுக்கெலாம் வந்தது, இந்த குழந்தைக்கு நீ போய் இப்படி கொடுத்துட்டே பெரியவா அப்படின்னு யோசிக்கிறாளாம், அப்படின்னு அலறாளாம். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நிமிஷத்தில் அந்த தம்பதியர் ஒரு முடிவு எடுக்கிறான். அப்படி என்ன முடிவு எடுத்தாங்க? அந்த முடிவுனால் அவருடைய குழந்தைக்கு அந்த வியாதி சரியாக போனதா, அந்த மகான் அற்புதத்தை நிகழ்த்தினாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரியவா சரணம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.